ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நம்ம லாங் வீடியோ போட்டு. ஸோ இன்றைக்கி தான் நம்மளுக்கு வந்து அதுக்கான ஒரு தருணம் வந்திருக்கு. ஸோ வெல்கம் பேக் டு அவர் அருண் ஷர்மி சேனல். இந்த விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவோட பர்த்டே செலிப்ரேஷன் வந்து எப்படி போச்சு அப்படின்றத நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சமாக பர்ச்சேஸ் பண்ணாங்க ட்ரெஸ்ஸஸ்லாம். ஸோ அது வந்து என்ன அப்படின்றது பார்க்க போகிறோம். என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன் பாப்பா பண்ணாங்க அப்படின்றத நம்ம காமிச்சிருக்கோம். ஸோ இயர்லி ஒன்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்றதால அது வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் இல்லைங்களா. யாராக இருந்தாலும் சரி, நம்ம பர்த்டேனா என்றைக்கும் இல்லாமல் அன்றைக்கி ஒரு ஃப்ரெஷ்ஷாக வச்சுப்போம், மைண்டை ஃப்ரெஷ்ஷாக முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஒரு சில பேர் வந்து அது வழக்கம் இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் சில பேருக்கு வந்து கண்டிப்பாக ஒரு வழக்கம் இருக்கும். ஒரு ட்ரெஸ்ஸாவது நம்ம தீபாவளி பொங்கல் கூட சில பேர் பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க, ஆனால் பர்த்டேக்கு வந்து கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸாவது புதுசாக போடணும். நம்ம நெக்ஸ்ட் இயரில் வந்து கால் வைக்கிறோம், நெக்ஸ்ட் வந்து ஒரு சீனியாரிட்டி ஆகிறோம் அப்படின்றதால அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக. அண்ட் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம அம்மா கிட்டேருந்து சண்டை போட்டு வெளியில் வந்துருப்போம் இல்லைங்களா, அதுவே ஒரு பெரிய சக்ஸஸ் தான். நிறைய பேர் அதை மறந்துடுறோம். நம்ம நிறைய பேருக்கு வந்து நிறைய ஃபெயிலியர்ஸ் கிடைக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு எதுவுமே ஃபெயிலியர் தான்ப்பா, சக்ஸஸ்ன்னு என் வாழ்நாளில் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் டைலாக் சொல்லியிருக்கோம். ஆனால் நம்ம வெளியில் வந்து இந்த உலகத்தில் வாழ்கிறோம் பார்த்தீங்களா, அதுவே ஒரு பெரிய சக்ஸஸ். எவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி வெளியில் வந்துருப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த டேவை நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக இயர்லி ஒன்ஸ் ஆகுது ரொம்ப தேங்க்ஃபுல்லாக, ரொம்ப வந்து பிளெஸ்டாக ஃபீல் பண்ணி நம்மளால் முடிஞ்சது ஒரு 4 பேரை சந்தோஷப்படுத்த முடியும்னா கண்டிப்பாக சந்தோஷப்படுத்திடலாம். என்னால் மற்றவங்கள வெளியில் போய் சந்தோஷப்படுத்த முடியாது. என்ன பெற்ற எங்கள் அம்மா அப்பா என்னை கூட இருந்து சப்போர்ட் பண்ணுற, என்னை வந்து தோளில் தட்டி விட்டு அவங்கள வெல்டன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தேங்க்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருந்தாவே அவங்கள சந்தோஷப்படுத்தினாவே பெரிய விஷயம் இல்லைங்களா. ஸோ இன்றைக்கி இந்த விலாகில் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா ட்ரெஸ்ஸஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் எடுத்தாங்க. ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக வந்து அவளுக்கு காது குத்துனதால கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் வந்ததுன்றதால சிம்பிளாக ஒரு 3/4 பேண்ட்டு ஒரு டாப்பு 2 செட்டு வந்து அவங்க மம்மி எடுத்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதுதான் இந்த வாட்டி பர்த்டே செலிப்ரேஷன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பர்த்டேவை ஒரு புதுசாக ஒரு 2 விஷயம் அவள் பண்ணியிருக்கா. என்ன பண்ணியிருக்கா அப்படின்றத நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த விலாகில். இது வந்து அதில் வந்து கவர் பண்ணனாலும் என்ன பண்ணியிருக்கான்ற ஒரு சஸ்பென்ஸை வந்து உடைக்கலாம் அப்படின்றதுக்காகவே நான் இந்த வீடியோ விலாக் வந்து போட்டிருக்கேன். ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேன், மொத்தமாக போட வேணாம்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம லாஸ்ட் இயரே ஷேர் பண்ணியிருந்தோம். அவங்க ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிஃப்ட் மாதிரி, ஒரு காம்ப்ளிமெண்ட் மாதிரி அவங்க பர்த்டே செலிப்ரேஷனில் கொடுக்கறது அது ஒரு ப்ராக்டிஸாகி வச்சுட்ருக்காங்க. என்னுடைய காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்களாம் அது மாதிரி கொடுத்ததில்ல. எங்களுக்கு ஒரு 1 ரூபி சாக்லேட் வாங்கி கொடுத்தாவே நாங்கள் ரொம்ப வந்து என்ன சொல்கிறதுக்கு எங்களெல்லாம் கையில் பிடிக்க முடியாது. அப்பா சாக்லேட் வாங்கி கொடுத்தாங்க, நிறைய சாக்லேட் கையில் பார்க்கும்போது, அதாவது ஒரு சாக்லேட் நம்மளுக்கு ஏங்குவோம், கடைசியில் பார்த்தா நம்மளுக்கு நிறைய சாக்லேட் அந்த பர்த்டே அன்றைக்கி பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சாக்லேட்ஸ் வந்து அவங்க கிளாஸ்மேட்ஸ்க்கு, அதுக்கப்புறம் அவங்க டீச்சர்ஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 விஷயம் பண்ணியிருக்கான்னு சொன்னேன் இல்லைங்களா. இந்த பர்த்டே என்ன பண்ணியிருக்கா அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஸ்பெஷல் சைல்டு இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அதாவது தெய்வ குழந்தைகள்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு இனிஷியேஷன் பண்ணியிருக்காங்க. அவளுடைய பர்த்டே ஒரு ஞாபகார்த்தமாக ஒரு 4 பேர் வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. ஸோ அது நம்ம வந்து கவர் பண்ணியிருந்தாலும் அது நம்ம எல்லாமே வந்து ஃபேஸ்லாம் வந்து ஹைட் பண்ணிட்டோம். ஸோ அது வந்து ஒரு மெமரியாக இருக்கணும். நெக்ஸ்ட் பர்த்டே நம்ம இன்னும் வந்து நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு இனிஷியேஷனாக இருக்கணுன்றதுக்காகவே நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கவரிங் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். பட் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் விசிபிளாக தெரியக்கூடாதுன்றது ரொம்ப கான்ஷியஸாக இருந்தேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, அதாவது நம்ம இந்த கை கொடுக்கறது இந்த கைக்கே தெரியக்கூடாது, ரைட்டு கை கொடுத்ததுன்னா லெஃப்ட் கைக்கே தெரியக்கூடாது, லெஃப்ட் கை கொடுத்ததுன்னா ரைட்டு கை தெரியக்கூடாதுன்னுவாங்க. பட் இந்த வருஷம் நம்மளால் இவ்வளோ முடிஞ்சுது, 4 பேருக்கு நம்ம நல்லது செஞ்சோம். நெக்ஸ்ட் இயர் ஒரு அப்கிரேடேஷன் 4 பேர், அதாவது 40 பேருக்கு செய்ய முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு 10 பேருக்கு நம்ம ஒரு அப்கிரேடேஷனாக அந்த அளவுக்கு கடவுள் வந்து நம்ம பிளெஸ் பண்ணணும். நம்மளுடைய ஹெல்த் ரொம்ப 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 முக்கியம். இந்த காலத்தில் வந்து எதை வேணாலும் சாதிச்சிடலாங்க, ஆனால் அந்த உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கு இல்லைங்களா, அதை சாதிக்கிறது பெரிய 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 விஷயம். இதை யாரெல்லாம் அக்ரி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம வந்து எதை வேணால் விலை கொடுத்து வாங்கிடலாம், எவ்வளோ கஷ்டப்பட்டு எதை வேணாலும் வந்து அடைஞ்சிடலாம். அதாவது இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணால் இது நம்மளுக்கு கிடச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை மட்டும் மீட்டு எடுக்கிறதுன்றது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. ஸோ எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆரோக்கியமான சீரான ஒரு வாழ்க்கையை வாழணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பவுச்சில் ஒரு என்ன சொல்கிறது, 2 பென்சில், 2 பென்னு, ஒரு ஸ்கேலு, ஒரு ரப்பர், ஒரு ஷார்ப்னர் அண்ட் ஒரு ரஃப் நோட் மாதிரி ஒரு குட்டி நோட்டு. ஸோ அவங்க கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவளே வந்து ஆசையாக சரவணா ஸ்டோரில் அவங்க மம்மி கூட போய் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான். இது என்ன சொல்கிறான்னு கேளுங்க. அதனால் இன்றைக்கி வந்து நான் 1 இயராக சேர்த்து வச்ச
உண்டியலை வந்து இன்னைக்கு நான் ஓப்பன் பண்ண போகிறேன். இது வந்து யார் வாங்கி கொடுத்தாங்கன்னு பார்க்கலாமா? இது வந்து எங்கள் சித்தப்பா வந்து வாங்கி கொடுத்த உண்டியல். டெய்லியும் 10 ரூபா இந்த மாதிரி போடலாம். இன்னைக்கு வந்து நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். எப்படி ஓப்பன் பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ண போகிறோம். ரொம்ப டைட்டாக இருக்குது. பார்த்தீங்களா? செட்டாக இருக்கு. இதெல்லாம் 10 rupees. நல்லாவே இருக்கு. 10 rupees தனியாக வச்சுக்கலாம். கீழே வை. 10 rupees. இப்போ வந்து நம்ம உண்டியலை வந்து பிரிச்சாச்சு. இதை வந்து நம்ம தனித்தனியாக கவுண்ட் பண்ண போகிறோம். 5 rupees, 10 rupees, 2 rupees, 1 rupee, 1 coinsனா பார்க்கலாமா? இதெல்லாம் 10 rupees. இது 10 rupeesல வந்து 7 இருக்குது. 5 rupeesல வந்து 25 இருக்குது. இது வந்து இந்த 2 rupees காயின்ஸில் வந்து 54 இருக்குது. 1 rupees காயின்ஸ்லேயும் 54 இருக்குது. ஸோ மொத்தமாக சேர்த்தா 358 இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்களா, இது வந்து 50 பைசா. ஸோ இது வந்து என்னோடய லக்கி காயின். நான் இதால் இந்த மணிஸால் நான் வந்து எனக்கு கொஞ்சம் ஷேர் வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்களும் சேவிங்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி உண்டியல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உண்டியல் எந்த உண்டியல் வேணாலும் சேவிங்ஸ் பண்ணுங்கள். ஆனால் சேவிங்ஸ் பண்ணுங்கள். சேவிங்ஸை வச்சு புவர் சில்ட்ரன்ஸ்க்கு எங்கள் மம்மி கிட்ட சொல்லி பிஸ்கெட்ஸ் வாங்கி தர போகிறேன். நீங்களும் இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணி ஏதாச்சும் உங்களோட விருப்பப்படி பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். பார்த்து கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சேவிங்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது சின்ன வயசுலேயே நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும். ஒரு சின்னதாக ஒரு சில்லற காசு வந்து நம்மக்கிட்ட ஒரு பர்ஸில் இருக்கும். அதை வந்து அவங்ககிட்ட கொடுத்து அது கான்ஷியஸாக நீ அந்த உண்டியில் போடு அப்படின்னு சேர்த்து வச்சு அதில் அந்த எண்ட் ஆஃப் த டேயில் அது ஃபில் ஆனதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த சந்தோஷத்தை கண்டிப்பாக நம்ம பேரண்ட்ஸ் வந்து கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. அதோட இம்பார்ட்டன்ஸும் அவங்களுக்கு தெரியணும். ஆக்சுவலி இது உண்டியில் வந்து நானும் அவங்க சித்தப்பாவும் சேர்ந்து வாங்கி கொடுத்தோம். கடைசியில் என்னுடைய நேம் சொல்லாமல் அவங்க சித்தப்பா நேம் மட்டும் சொல்லிட்டா. சரி, குழந்தை மனசில் என்ன இருக்கோ அதை சொல்லட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ 2 ஸ்பெஷல் திங் நான் செஞ்சிருக்கான்னு சொல்கிறேன். 2 இல்லை 3 ஸ்பெஷல் திங். ஒன்று சேவிங்ஸு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த தெய்வ குழந்தைங்களுக்கு என்ன செஞ்சா அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் நம்மளுடைய நேச்சர், அதாவது நம்மளுடைய குளோபலுக்கு என்ன ஸ்பெஷலாக அவள் பர்த்டேக்கு செலிப்ரேட் பண்ணியிருக்கான்னு கண்டிப்பாக நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வ்ளாகில் பார்க்கலாங்க. நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தைங்களுக்கும் அவங்களோட பர்த்டே ரொம்ப மெமரபுளாக இருக்குன்னா இந்த மாதிரியான ஸ்பெஷல் மெமரிஸ் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.